ஸ்ரீராமஜெயம். சுகம் தரும் சுந்தரகாண்டம் பாகம் 10 நிறைவு பகுதி. இன்பமயமே ராமநாமம். அனுமனின் ஆற்றலால் அத்துணையும் அறிந்து கொண்ட ராமபிரான் தம்பி லட்சுமணன், சுக்ரீவன், அடைக்கலம் புகுந்த ராவணனின் தம்பி வீடனன் ஆகியோர் புடைசூழ ராவணனை அழிக்க புறப்பட்டார். இலங்கை போரில் ராவணனின் தம்பி கும்பகர்ணன், மகன் இந்திரஜித் இவர்கள் எல்லாம் மாண்டனர். படைகளை இழந்து பரிதவித்த ராவணனை நோக்கி, இன்று போய் போருக்கு நாளை வா என்றார் ராமபிரான். சீதா பிராட்டியை விரும்பிய காரணத்தால் விரும்பத்தகாத விளைவுகளை சந்திக்க தொடங்கினான் ராவணன். தவப்பயனை தவற விட்டதால் தவறான பயனை அடைந்த ராவணன் இந்த சூழ்நிலையிலும் சீதையை விடவில்லை. என்னையே நோக்கி இந்த நெடும்பகையை நான் தேடிக்கொண்டேன் என்று எண்ணிய ராவணன் மனம் தளரவில்லை. சரணாகதி அடையவும் அவனுக்கு விருப்பமில்லை. இறுதியில் தலைகளை இழந்து தன் உயிரை விட்டான் ராவணன். நல்வினையும் தீவினையும் காட்டும் வழியில்தான் அனைவரின் வாழ்க்கை அமைகிறது என்பதை ராவணனின் இறப்பு எடுத்து காட்டியது. இலங்கை மன்னனாக வீடனுக்கு முடிசூடப்பட்டது. தன் கற்பின் சிறப்பை தீக்குளித்து நிரூபித்த சீதா பிராட்டியுடன் அயோத்திக்கு புறப்பட்டார் ராமபிரான். 14 ஆண்டுகள் வனவாசம் முடிந்த அன்றே அண்ணன் ஸ்ரீராமன் அயோத்திக்கு திரும்பவில்லை என்றால் நெருப்பில் விழுந்து மாண்டு போவதற்கு தயாராக இருந்த தம்பி பரதனை தடுத்து நிறுத்துவதற்காக புஷ்பக விமானத்தில் அனைவரும் ஏறிக்கொண்டனர். ராமபிரானின் கட்டளைப்படி வானர வீரர்கள் அனைவரும் மானிட வடிவம் கொண்டனர். காசியிலிருந்து சிவலிங்கத்தை கொண்டு வர அனுமனுக்கு தாமதம் ஏற்பட்டதால் மணலையே சிவலிங்கமாக பிடித்து சிவபூஜை செய்தார் ராமபிரான். அந்த இடம் ராமேஸ்வரம் ஆகும். பரதனிடம் சென்று செய்து சொல்லுமாறு ராமபிரான் அனுமனுக்கு கட்டளையிட அனுமனும் அயோத்தி சென்று பரதனை சந்தித்தார். பின்னர் அயோத்தியில் புஷ்ப விமானம் தரையிறங்கியது. அனைவரும் ஆனந்த வெள்ளத்தில் ஸ்ரீராமன் ஸ்ரீதேவியை வணங்கி மகிழ்ந்தனர். அரண்மனைக்கு சென்ற ஸ்ரீராமன் தன் தாய்மார்களை வணங்கினார். அரியணையை அனுமன் தாங்கவும், அங்கதன் உடைவாள் ஏந்தவும், வெண்குடையை பரதன் ஏந்தவும், லட்சுமணனும் சத்ருகனும் கவரி வீசவும் வசிட்ட முனிவர் ஸ்ரீராமனுக்கு முடிசூட்டினார். இந்த பட்டாபிஷேகத்தை கண்டு அயோத்தி நகரம் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தது. இப்பொழுது பட்டாபிஷேக பாடு. அரியணை அனுமன் தாங்க, அங்கதன் உடைவாள் ஏந்த, பரதன் வெண்குடை கவிக்க, இருவரும் கவரி வீச, விரை செறி குழலி ஓங்க, வெண்ணையூர் சடையன் வன்மை மரபுளோர் கொடுக்க வாங்கி வசிஷ்டனே புனைந்தான் மோலி. புத்திர்பலம் யசோதைரியம் நிர்பயத்துவம் அரோகதா அஜாட்டியம் வாக்படுத்துவம் ச ஹனுமத் ஸ்மரணாத் பவேத். ஸ்ரீராமஜெயம். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். ராமஜெயம். சீதாராம், சீதாராம். ஜெய் ராம், ஜெய் ராம். ஸ்ரீராம், ஸ்ரீராம். சுகம் தரும் சுந்தரகாண்டம் சம்பூரணம்.